வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phonerna Tamil. இப்போ நான் குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். நீங்க தெரிஞ்சிட்ட அதனால குட் ஈவினிங். It's a good morning. It's a good morning. கரெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. Samsung லான்ச் பண்ணிட்டாங்க A06. ஓகே. 4G phone. அண்ணாட்டி கவலை இல்ல. 10000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிட்டாங்க 4G phone. 4G phone. MediaTek Helio G85. Phone of the year award goes to இது A சீரிஸ்லயே வந்து Pixel 9 XL 6.7 inch இது வரைக்கும் லான்ச் பண்ணது இல்ல தெரியும்ல. கோடலாம் உள்ளதுடா. ஆமா. LCD screen தான். ஓகேயா HD plus தான். பழச மறக்க மாட்டாங்க. G85 தான். 4G. சோ ரெண்டு அப்டேட்ஸ் கிடைக்கும். சோ 4 years security updates-உம் கிடைக்கும். 8MP front camera-வும் இருக்கு. 50MP camera 5000 mAh battery 25 watt fast Yo, charging. 4GB 64GB மாடலா? ஆமா 10000 ரூபாய்க்கு 4GB ஆமா 25 watt support யார் தரா சொல்லு. அதான் 10000 25 watt கூட தேவையில்ல. இதுக்கு 64GB வச்சு என்ன பண்ண போறோம்? 64GB நீ என்ன பண்ண போற இந்த போன் வச்சு? சொல்றேன். என்ன சொல்ற? 64GB போதும். நீ முதல்ல பிக்சலுக்கு அட்வைஸ் பண்ணு. அடுத்து ஒரு நியூஸ் வருது. அதுல நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. அனைமா கயிறு ஒன்னு தரேன் தொங்கிரு. 9500க்கு வந்து கவலைப்படாதீங்க. 4GB 128GB கவலைப்பட மாட்டேன். நீ தொங்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆல்ரெடி சேல் உங்களை தொங்க விட்டுருவேன். இல்ல நினைச்சு பாக்குறேன் விக்கி தொங்கினா எப்படி இருக்கும்னு. கரெக்ட் தான். இப்பதான் தொங்குது. கரெக்ட். ஏவா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து அடுத்து நீதான் ஆமா Samsung Galaxy A series. ரைட்டு. ஸோ இன்னியோட கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிமார்ட்ரோஸ் அப்படின்னு பேரே தெரியாத வாயில் நுழையாத ஒரு பேர் இது. அவரு இப்ப என்ன சொல்ல போறாரு? படிக்க தெரியலன்னு சொல்றா அப்படின்னு சொல்ல போறாரு. சும்மா நீ பாட்டு இல்லாட்டி என்ன சொல்லணும்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். படிக்க முடியலன்னா அதை விட்டு பேரே தெரியாதுன்னா இப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாம் தேடி வருவாங்க. அட்ரஸ் கொடுத்துட்டுமா? அதெல்லாம் தேவையில்ல. ட்ரீமார்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ நீட் யுவர் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரா? அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ரோலிங்லயே இருக்கா மரத்து புரியுதா? காலைல மாதிரி இல்ல இப்ப இது நடுராத்திரில சாமத்துல உட்கார 7 மணிக்கு ஆட் பண்ணிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. ஓகே ஓகே. I need your advice on buying a new flagship Android phone within the budget range 50 to 80k. My primary usage is gaming, media consumption, and I'm not tied to any specific brand. Since it's already September, I'm wondering if I should wait for Snapdragon 8 Gen 4. அதெல்லாம் கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அவர் அங்க என்ன சொல்றாரு? பச்சை கிளின்னு ஒன்னு போட்டுருக்காரு. நோட் பண்ணியா? இது I am not tied up to any brand. ஒன்னதான் சொல்றாரு. I am not tied up to any brand அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அழுத்த திருத்தமா சொல்றாரு பாரு அந்த இடத்துல. அதெல்லாம் பிரச்சனை இல்லங்க. அது பிரச்சனை தான். நான் ஒரு பிக்சல் பிராண்ட ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்றத பெருமை கொள்றேன் நான். ஒரு 10 நாள் பின்னாடி போனாங்கன்னா அது இருக்காதுடா. சரி வா. சரி 8 Gen 4 also will be Snapdragon 8 Gen 3 Pro will be available before 2024 அப்படின்னு கேக்குறாரு क्वेश्चन. அப்படி ஒன்னு கிடையாது. Please let me know if it's better to purchase during Diwali sale or 8 Gen 4 க்கு வெயிட் பண்ணலாமா? 8 Gen 4னா வந்து iQOO 13 வரும். அப்புறம் Xiaomi 15 வரும் அடுத்த வருஷம். ஆமா. இல்லடா இந்த வருஷமே வந்துரும்டா. இதெல்லாம் இந்தியால அடிச்சிட்டு சாகுறாங்க. இந்தியால வராது. இந்தியால பாரு நீ என்ன டிசம்பர் 2ல இந்தியால லான்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் phone to feature 8 Gen 4 னு சொல்லி சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும். iQOO Xiaomi Xiaomi என்ன தெரியுமா சொல்லுவான்? ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். உடனே நான் 2024லயே ரிலீஸ் பண்ணலாம்னு இருந்தேங்க அப்படின்னு சொல்லி மாத்தி இன்விடேஷனை மாத்திக்கிட்டு இருப்பாங்க. புரியுது. ஆமா. சரி 8 Gen 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தனா பெர்ஃபார்மன்ஸ்ல பெரிய பீக் இருக்கிற மாதிரி தான் லீக்ஸ் வந்துகிட்டு இருக்கு. 4.3 GHzங்கறாங்க. அத எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. பட் இத நினைச்சு பாக்கும்போது ரெண்டு விஷயம் தான் தோணுச்சு. CPU ரீபாலிங் அப்படிங்கிற பிசினஸ் செமையா ஓடும் அப்படின்னு தோணுச்சு. 4.3 GHzனா அப்ப கூலிங் மெக்கானிசம் எந்த அளவுக்கு இருக்கணும்? கொண்டு பட்ஜெட் போன்ல போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு கொதிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல ஃபிளாக்ஷிப் போன் வாங்கினா பிரச்சனை இருக்க போறது இல்ல. ஆனா இந்த பட்ஜெட் குள்ள ஃபர்ஸ்ட் வருது அதான் வரும். சோ iQOOட iQOO 13 வரும். Xiaomiயோட வந்து Xiaomi 15. இது ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். நீங்க 8 Gen 4 வாங்குறதா இருந்தா வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணனும். பிரைஸ் வேற இன்கிரீஸ் பண்ண போறாங்கன்னு வேற போயிட்டு. ஆமாடா $300ங்கறாங்க. எது? வெறும் SoC மட்டும் தான். இதோட பிரைஸே வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்களா. சோ அதனால வந்து ஃபோன் காஸ்டும் அதிகமாகும். அனேமா ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம். சோ இதுல போன வருஷம் இந்த பட்ஜெட்ல நாங்க வாங்குனோம் ஃபோன் அப்படினா இந்த வருஷம் வந்து அப்படியே அதான்ஸ் அனேமா S24 Ultra ல இருந்து 25 Ultra ஒரு 1,35,000 அப்படியே தவிக்கிட்டே இருக்கும் போல. இப்போ 15,000மா? சோ இப்போ வேற S25 வந்து இது Snapdragon யூஸ் ஆமா ஆமா ஃபுல்லாவே Snapdragon. கேட்டா வந்து நாங்க ஓன் சிப் யூஸ் பண்ணல அதனால காசு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. அப்ப அது வேற ஒரு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அனேமா இப்போ வந்து S25 ரேட் அதிகமாயிடும். சோ வெயிட் பண்றது என்னன்னா லேட்டஸ்ட் SoC காக அப்படி சொல்லலாம். அப்படி இல்லனா 8 Gen 3 போறதே பெட்டர் தான்.
அடுத்த நியூஸ், பிக்சல் 9a வந்து டென்சா G4 தான் யூஸ் பண்ண போறாங்க. சொல்லுங்க நீங்க, உங்களுக்கு தான் இது. ஆனா மாடம் வந்து பழைய மாடம் பிக்சல் 8 சீரிஸ் இந்த 8a இதெல்லாம் யூஸ் பண்ண மாடம் அதே 5300 Exynos மாடம் தான் யூஸ் பண்ண போறாங்க. அதை ஆப்டிமைஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஏன் அதே நீங்க 9 பிக்சல் 9ல வந்து நிறைய நல்ல இது வந்துருச்சு. என்ன வந்துச்சு? நல்ல ரிவ்யூஸ் அதெல்லாம் வருதா? சோ ஒரு திருஷ்டி அப்படின்றதுக்கோசரம் இது விடுறோம். என்ன திருஷ்டி கிட்ட நீ போற? திருஷ்டி. திருஷ்டி. அப்ப எதுக்கு அது விடுறீங்க? அதான் திருஷ்டிக்கு விடுறா. சும்மா என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால இதெல்லாம் ஒரு காரணம், கன்றாவியான ஒரு காரணத்தை சொல்றான் பாத்தீங்களா. இதுக்கு தான் சொல்றேன், இவனை எந்த பிராண்டு கூடயும் நம்ம நாமினேட் பண்ணோம்னா இந்த பிராண்டே ஒளிச்சிருவான். ஐயோ ராமா. சரிடா. சோ இதுல வந்து 5300 மாடம்ல வந்து அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ இந்த இதில் வந்து 3GBP ரெல் 17 சப்போர்ட் வந்துச்சு. பெட்டர் இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சினால வந்து பவர் கன்சம்ஷன் வந்து மாடம் வந்து கம்மியாக இருந்துச்சு 5G யூஸ் பண்ணும்போதெல்லாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ வந்து 9A யூசர்ஸ்க்கு வந்து கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை தவிர பேக்கேஜிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சாம்சங்கோட வந்து பழைய பேக்கேஜிங் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதனால வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ பிக்சல் 8Aல என்ன பேக்கேஜிங் யூஸ் பண்ண போகிறாங்களோ அதே ப்ராசஸர் பேக்கேஜிங் தான் இதில் யூஸ் பண்ண போகிறாங்க. காஸ்ட் கட்டிங் அப்படின்னு தான் போட்டிருக்கு. காஸ்ட் கட்டிங்னா இப்போ எவ்வளோ காஸ்ட் கட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. பண்ணுவாங்க ஜஸ்ட் 60K. 60K அதான் காஸ்ட் கட்டிங். 56K FE சீரிஸ் மாதிரி ஜாலியாக இருக்கிறேன்டா நீ. ஸோ S24 FEக்கு காம்படிஷனாக இருக்குமா? அப்போ S24 FE ரொம்ப அவசியம். இருக்கிற S23 FE இப்போ நல்லா வச்சு செய்யுது. வேறு 50,000 போட்டிருக்கு. 50,000 நம்ப முடியல. போன வாட்டி 60,000க்கு லான்ச் ஆச்சு S23 FE. தெரியல, காலம்தான் பதில் சொல்லும், காத்திருப்போம். சரி, அடுத்த கமெண்ட் K7 ப்ரோ, செகண்ட் ஹேண்டில் அண்டர் 35Kக்கு நல்ல கேமராவோட பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு மொபைலை சொல்லுங்க. கேஷுவல் கேமிங்காக ரோல் ஆகுது இல்லை? சொல்லுங்க, ஆன்சர் மீ. அதான் உனக்கு என்ன தோணுது? 35Kக்கு 35Kக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் எனக்கு அவ்வளோவா தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் பிக்சல் 7 ப்ரோலாம் இருக்குது. 7 ப்ரோக்கு கேமிங்கா? கேஷுவல் கேமிங் தான் சொல்லியிருக்கேன். அது கேண்டி கிரஷ் தானே? கேண்டி கிரஷ்னா ஓகே. பீச் பக்கினாலும் ஓகே. கேஷுவல் கேமிங் கால் ஆஃப் டியூட்டி, BGMI, அதெல்லாம் ஜென்சன் இம்பாக்ட் அந்த மாதிரி கேஷுவல் கேம்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி கேமுக்குள்ளே போனால் கஷ்டம்தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கிடைக்குதுடா. Xiaomi 13 ப்ரோலாம் கிடைக்குது 35. நீங்கள் வாங்கினீங்கல்ல பிளாக் கலர் அது? ஓகே. வேற OnePlus 12 அட் டைம்ஸ் 40 கிட்ட அந்த மாதிரிலாம் கிடைக்குது. OnePlus 12 செகண்ட் ஹேண்ட்லையா? செகண்ட் ஹேண்டில் பின் அப்படி தான் கிடைக்கும். அடுத்து 13 வரப்போகுது இப்போ OnePlus. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம். ஸோ அதனால் அதுவும் கிடைக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன்ஸ் ஓகே. ஓகே. ஆமாம். எப்படியும் பிக்சல் வந்து கேமரா வேணும்னா 7 ப்ரோ கிடைக்குது. இல்லை இந்த மாதிரி வேணும்னா இது ஓகே. இல்லைனா ஃபோல்டபுள்ஸில் ஃப்ளிப்பு 4 வந்து 30க்கு கீழே கிடைக்குது. 40க்குள்ளே ஃப்ளிப்பு 5 கிடைக்குது அட் டைம்ஸு 40,000 42,000க்குலாம். அதனால் ஒரு யோசிச்சுக்கலாம். ஓகே. ஆமாம். அடுத்த நியூஸ், போல்ட் பாஸ் பாக்ஸ் அவங்களோட X சீரிஸ் X60 X250 X500 சவுண்ட் பார். ஸோ ப்ரைஸிங்க்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ப்ரைஸிங்லேருந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ப்ரைஸிங் வரைக்கும் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சவுண்ட் பாஸ்லேயும் வந்து அவங்களோட பூம் எக்ஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாஸ் வந்து டீப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர எல்லாத்துலேயுமே ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறமா தனியாக வந்து சிப்பும் இருக்குது, டெடிகேட்டட் சிப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் EQ மோட்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ 60 தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல். இது வந்து 60 வாட். ஸோ 60னா வந்து 60 வாட் பவர். ஸோ HDMI ARC. ஸோ இந்த என்ட்ரி லெவல்லே வந்து HDMI ARC சப்போர்ட்டும் இருக்குது. AUX USB இந்த மாதிரி சப்போர்ட்லாம் வந்து இருக்குது அப்படின்னு போடுறாங்க. LED பேனலும் ஃப்ரண்ட் அந்த ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. இது என்ன இருக்குது? LED சூப்பராக பண்ணியிருக்காங்கடா. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது பாரு, இந்த 60 வாட் இதில் சவுண்ட் பார்ல தெரியும் பாருடா, குட்டியா LED பேனல் மாதிரி ஒன்று இருக்கும். இது இல்லை, அது பேருடா. சைடு டாட்டா வரும். அது உனக்கு இங்கே வரும்டா. நார்மலாக நீ யூஸ் பண்ணும்போது தெரியும்டா, இந்த இடத்துல தெரியும்டா. இங்கே மேலே அப்படி இல்லைனா ஃப்ரண்ட்டில் LED-யாக தெரியும், அப்படி BT அந்த மாதிரி வரும். ஸோ அதை தவிர X250 வந்து 250 வாட்டு. ஸோ இது கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 2.1 சேனல் வித் சப் ஊஃபர் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இது பாரு, இதுதான் LED பேனல்.
அதுல என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? ஸோ ப்ளூடூத் இப்போ வந்து EQ மோடு வச்சிருக்கா அப்படின்னா வந்து இந்த மோடு அந்த மாதிரி ஒரு குட்டியா வந்து ஒரு பேனல் கிடைக்கும். சரி, இதுல எனக்கு தெரிஞ்ச அந்த 500 வாட் தான் இருக்குல்ல, சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா அதுல அந்த சேட்டலைட் உனக்கு அந்த தனியா வந்து கொடுக்குறாங்க. 5.1 சேனல். ஸோ 500 வாட் 5.1 சேனல். ஸோ ஹை ஃபிடிலிட்டி ஆடியோ 96 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் இதுல பே பண்ணலாம். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன ரூம்ல அழகா அந்த தியேட்டர் எஃபெக்ட் வேணும்னும் போது ஓரளவுக்கு இதை அச்சீவ் பண்ணோம். 15,000 சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதான் 2 சேட்டலைட்டு அந்த நடுவில் வந்து ஒரு 3 இருக்கும். இது வந்து ஒரு சப்வூஃபர் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் ஒயர்லெஸ் தான் எல்லாமே. எல்லாமே ஒயர்லெஸ் அந்த. ஆனால் இந்த பின்னே சேட்டலைட்டுக்கு வந்து ஒயர் போகும். சேட்டலைட்டுக்கு சப்வூஃபருக்கும் வந்து அது சேட்டலைட்டுக்கு ஒயர் போகுமா? ஆமாம், மோஸ்ட்லி ஏன்னா அது ஒயர் இல்லைன்னு போட்டிருந்தான். இந்த சேட்டலைட்டுக்கு +2 ரியர் சேட்டலைட் சப்வூஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம சரவுண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இன்க்ளூட்ஸ் ப்ளூடூத்னு போட்டு வச்சிருக்கான். ஆனா வயர்லாம் போயிட்டு இருந்ததுன்னா நீ எப்படி ரூம் ஃபுல்லா வயர் போட்டு கடுப்புறது? சப்வூஃபர் வயர்டுன்னு போட்டிருக்கு. சப்வூஃபர் +2 ரியர் சேட்டலைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் ரியர் சேட்டலைட்ஸ் வயர்டா இருந்ததுன்னா மொக்க தான். தெரியல 15,000 ரூபாய்க்கு வேற ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பிரைஸ்ல மோட்டோரோலாலாம் இருக்குன்னு அவங்கலாம் இருக்காங்க. ஜெப்ரானிக்ஸ் இவங்கலாம் சுத்திட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். ஆனா 3 கேட்டகரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இருக்கு. ஸோ 3000 ரூபாய்க்கு வேணும்னா ஒரு பட்ஜெட்ல. ஆனா அதுலயே வந்து HDMI ARC இந்த மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி ஆப்ஷன் சோனில இருக்கு. ஸோ 2.1 சேனல் வேணும்னா 10,000 ரூபா. ஆனா 2.1 சேனல் வரத்துக்கு வந்து 5.1 சேனலே வாங்கிடலாம் 15,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு வந்து இதே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிடலாம். நல்லா இருக்கு. ஸோ சர்வீஸ் சென்டர்லாம் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அவங்க வெப்சைட்லேயே வந்து டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து. சூப்பரு. ரைட், அடுத்த கமெண்ட் விஜய் சுரேஷ். ஆண்டவரே, ஐ ஷுட் டவுன்கிரேட் ஃப்ரம் HyperOS to MIUI. சர்வீஸ் சென்டர் வில் ஹெல்ப் வித் திஸ்ஸா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ளீஸ் சஜஸ்ட். ஐ நோ ஃப்ளாஷ் டூல் ஒர்க்ஸ் பட் ஐ வாண்ட் டு நோ இஃப் ஐ கேன் கெட் இட் டவுன்கிரேட் அஃபிஷியலி ஃப்ரம் த சர்வீஸ் சென்டர். My mom's Redmi Note 12 5G loudspeaker sound drastically reduced after a HyperOS update. Service center confirmed no issue with the loudspeaker, so wish to downgrade to MIUI to check before I replace the speaker. My friend is still in MIUI in his Redmi Note 12 and speaker is good in that. Okay. பண்ணிக்கலாம், நம்மளே தான் பண்ணி ஆகணும். சர்வீஸ் சென்டரில் வந்து அவங்க இப்போ அகைன்ஸ்ட் இதுவாக இருக்கும். டவுன்லோட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஏன்னா இப்போ சாம்சங்லேயும் எடுத்துக்கிட்டேன்னா நீ போய் கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் க்ளீனாக ஒரு தடவை உங்களுக்கு புதுசு இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. யாருமே டவுன்கிரேட் பண்ணி தர மாட்டாங்க. அது அகைன்ஸ்ட் தேர் ஓன் பாலிசி. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ அப்டேட்டில் வந்து நிறைய ஃபோன்ஸில் இப்படி ஆகுது. ஸோ லவுட் ஸ்பீக்கர் வந்து கம்மியாகுது. சில இதில் வந்து காலுக்கு வந்து இயர்பீஸ் வால்யூம் கம்மியாகிடுச்சு திடீர்னு. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, வச்சு அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய ஃபீச்சர் தொலைஞ்சு போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் லெவலில் ஃபீச்சர்ஸ் தொலைகிறதும் அப்புறம் குறுக்கண்டுக்கு கோடு விளறதும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஃபீட்பேக் கொடுத்தா அவங்களால சரி பண்ண முடியும். ஆனால் ஏன் வந்து நிறைய பேர் டைம் எடுப்பாங்க, சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபீட்பேக் கொடுங்க. சில பேர் வந்து ஃபீட்பேக் கொடுங்க, அந்த சரி பண்ணிடுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க டிவைஸ் அதிகமாக ஆக வந்து அவங்களுக்கு கஷ்டம். Note 12 5G வந்து ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். அதனால வந்து இதுக்கு அவங்க சப்போர்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இது அழகாக ஒரு அப்டேட் வச்சே புஷ் பண்ணிடலாம். வால்யூம் டவுன் ஆன இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு தெரியல. மேபி இப்போ வீடியோ பார்க்குற எவ்வளோ பேர் Redmi Note 12 வச்சுக்கிட்டு அதில் வந்து HyperOS ரன் பண்ணுறாங்களோ அவங்க சொல்லலாம் ஸ்பீக்கர் வால்யூம் ரெடியூஸ் ஆகிருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணால் அஃபிஷியலாகவே வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் புஷ் பண்ணி, ஏன்னா டவுன்கிரேட் பண்ணி இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் வச்சா, இந்த MIUIக்கு போயிட்டோம் பேட்டரி பேக்கப் செம்மையாக இருக்கும் HyperOS கம்பேர் பண்ணும்போது. அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அடுத்தது என்ன குரோமா வந்து டிசன் OS பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க வந்து டிவி சுட்டுருக்காங்க. 43 இன்ச்சு 50 இன்ச்சு 55 இன்ச்சு இது எல்லாமே நிறைய விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து டெவலப் பண்ணுறது குரோமாக்காக டெவலப் பண்ணி கொடுக்குறது வந்து வெய்ரா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. நிறைய இது வந்து டிவி டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க தான் வந்து வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து டால்பி ஆடியோ இருக்குது, ஃப்ரேம்லெஸ் டிசைனு. ஸோ டிசன் OS வந்து சாம்சங் வந்து எல்ஜி மாதிரி ஆல்ரெடி போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட இதை வந்து மற்றவங்க பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது இந்த வெப்ஓஎஸ் இப்போ எக்கச்சக்க வெப்ஓஎஸ் டிவி வந்துச்சு. இவங்க குரோமாக்கிட்டே வெப்ஓஎஸ் டிவிலாம் இருக்குது. இது எப்படி வச்சு இப்போ இந்த ஓஎஸ் சாம்சங் ப்ரொவைட் பண்ணுறது ஃபார் ஃப்ரீ தானா தெரியல. அது ஏதோ டீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் இந்த இவங்களோட இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அவங்களோட ஆப்ஸ் இதெல்லாம் வந்து சாம்சங் ஆப்ஸ் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ டீலிங் ஸ்டோர்
அது தவிர அவங்களோட ஆன் டிமாண்ட் டிவி சேனல்ஸு. ஸோ அவங்களோட ஆப்பில் வந்து சாம்சங் லைவ் டிவி அதெல்லாம் இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸில் லைவ் டிவி அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இப்போ அவங்களோட ஓன் ஆப்பே இருக்குமா, அதில் வந்து அவங்க லைவ் டிவி சேனல்ஸு இப்போ தான் இது கொடுக்குறாங்க, பேட்ச் வாலில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்து ஃப்ரீ சேனல்ஸ் அதெல்லாமே இருக்கும். இவங்களோட பிக்ஸ்பி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் வந்து இதில் இருக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க பில்டினா. ஸோ அதுக்கு தகுந்த எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அது டைசன் வாய்ஸ் தெரில. வெப்ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டைசன் வாய்ஸ் தெரில. சாம்சங் டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். யூஸ் பண்ணிங்களா? உங்களோட கிறிஸ்டல் சீரீஸு மோஸ்ட்லி நிறைய சீரீஸ்ல வந்து டைசன் வாய்ஸ் தான். கூகுள் இந்த இவன் தான் சோனி மட்டும் தான் கூகுள் வாய்ஸ். ஆமா, இன்னும் ஆண்ட்ராய்டு வாய்ஸ் ஓகே. நீங்க சோனி தான வச்சிருக்கீங்க? நோக்கியா டிவி. கரெக்ட். ரைட்டே. ஸோ இது வந்து அந்த ரிமோட்லேயே தனியாக அந்த ஹாட் கீஸ் இதெல்லாமே இருக்குது. பில்டினாக வந்து ஹாட் கீஸ் மற்ற டிவியில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்குது. ஸோ பிரைட்னஸும் நல்லா இருக்குது. ஸோ இந்த 300 nits பிரைட்னஸ் வந்து பெரிய விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி 200-250 தான் இருக்குது நிறைய இதில். ஸோ இதில் வந்து 300 இருக்குது. ஸ்பீக்கர் வந்து 20 watts டியூவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அது தவிர 1.5 GB RAM இருக்குது, 8 GB ஸ்டோரேஜ், மற்ற கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ யூஎஸ்பி போர்ட்ஸ் 2, HDMI 3, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கூட இருக்குது, ஆப்டிக்கல் ஆடியோ இதெல்லாமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 25,000 24,490 அப்படின்னு போட்டிருக்கு இவங்களோட 43 inch மாடலுக்கு. ஸோ மற்ற மாடலும் கூடிய சீக்கிரம் வரும்னு போட்டிருக்கு. இது ஆஃப்லைன்லேயும் கிடைக்குமா, குரோமா ஸ்டோர்ஸு, ஆன்லைனு 180 cities வந்து கிடைக்கும். இப்போ டாடா நியூ அந்த இதுலேயும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சரி, இன்னொரு திடீர்னு மேலே கொண்டாந்து ஃபேன் வச்சிருக்கேன். இது ஃபேன் கிடையாது, இது வந்து என்ன அப்படின்னா ஏர் பியூரிஃபையர். கிரீன் கோர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இங்க நம்ம உட்கார்ந்து டிவிடி பண்ணும்போது பியூரிஃபை பண்ற கடை. பியூரிஃபை பண்றது இல்ல, இது வந்து காருக்கு. ஆமா, காருக்கும் சின்ன ஆபீஸ் ஸ்பேசஸ் இருக்கும்ல, சின்ன ஆபீஸ் ஸ்பேஸ்க்கா ஒரு 4 டைல் வச்ச மாதிரி ஒரு ஆபீஸ் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான். சோ அதுங்களுக்கு டாய்லெட். கரெக்ட். சோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஏர் பியூரிஃபை பண்றதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல ஏர் பியூரிஃபை. ஆமா. அதுக்கப்புறம் இது வந்து அமேசான்ல இப்போதைக்கு 5,800 rupeesக்கு இதை வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பெட்ஸ் எல்லாம் கார்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. ஸோ இதில் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ, ஒரு டைப் சி போட்டிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பவர் பட்டனு. ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம், இதை வச்சா ஏர் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மேலே வந்து கிரீன் கலர் லைட் எரியும். அப்படி எரிஞ்சுது அப்படின்னா ஏர் குவாலிட்டி ஓகே. ரெட் கலர் எரிஞ்சது அப்படின்னா மோசம், ஒரு பிரளயமே அங்க இருக்கு. ஏதாவது பவுடர் இருக்கா சொல்றா, சரி ஏதாவது பவுடர் இருக்கா லைட்டா அப்படி கொட்டி பார்க்கலாம். கிச்சு கிச்சுன்னு அடிச்சோன்னா அது என்ன சொல்லுங்க பாருங்க. என்னது நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க இவன் பாருங்க ஏதோ ஹெராயின் காஞ்சா இழுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொடியை வச்சு மூக்குள்ள விட்டு ஏதோ. இதுல வந்து ஏதோ அந்த ஹெப்பா ஃபில்டர் டெக்னாலஜி இருக்கான். அப்படின்னா என்னடா? அது ஒரு ஹெப்பா ஃபில்டர் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி, அவ்வளவுதான். சொன்னா கேட்டுக்கணும், ஆராயக்கூடாது. அது எப்படி ஒர்க் ஆகுது? அந்த ரூபா நோட் ஏதோ பண்ணியாடா, நீ ட்ரை பண்ணி பாரு. வச்சா அது பறக்குது, காத்தடிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா கீழ் வழியா சக் பண்ணிட்டு இந்த வழியா சக் பண்ணுதுங்க. இந்த வழியா காத்து மட்டும் வெளியே அனுப்புது. ஆமா. ஸோ ஃபில்டர் வந்து எவ்வளோ லைஃப் ஃபார்மாட்டா ஃபில்டர் தான் சொல்லியிருக்காங்களா அதுக்கு? அதெல்லாம் சொல்லல. ஃபில்டர் எப்படி மாத்தணும்? ஆனா 99% இருக்கிற அந்த பொல்யூஷன் இது தரந்தா ஃபில்டர் மாத்திடலாம்ல. ஆமா. ஸோ 99% வந்து ஏரை வந்து பியூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் இது போட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, ப்ளக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது காருக்கோசரம். அப்பயே அதுல USB டைப் ஏ போட்லாம் சரி. அதுல இருந்து சார்ஜர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் போல வச்சா. இது அது அப்படி சார்ஜ் ட்ரை பண்ணி பாறேன். இப்போ ட்ரை பண்ணி பாறேன். இந்த பாரு. இதுல வந்து இப்படி மாட்டிட்டு ஆன் ஆயிடுச்சா? வேற ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கா? சார்ஜிங் கேபிள் வேற லெவல்ல இருக்குதா? நீ ஏத்தர்ல மாட்டிடு. அவுட்டோர்ல நீ வர வழியில எல்லாருக்கும் ஏரை பியூரிஃபை பண்ணி கொடுத்தனே வருவாடா. சாதாரண ஆளா நீ? ஆமா, சார்ஜரோ இதையும் சார்ஜ் பண்ணிட்டு அதை அப்படியே சார்ஜ். ஆமா, சாதாரண ஆள் இல்லைங்க எங்க ஆளு. ரேபிட் சார்ஜிங் 100 வாட்ல ஏறுது. 100 வாட்டா? 100 வாட் ஃபோன்லயே 100 வாட் கிடையாது. அவ்வளவுதான். என்னடா இவன்? இதுதான் இந்த ஃபில்டரோட இது. இன்னொரு ப்ராடக்ட் அவ்வளவுதான் முடிஞ்சது. சிம்பிள் as தட்டுங்க.
சும்மா ஏதோ ஒரு டப் பண்ண சீரீஸ் எதையும் பார்த்துட்டு சாக அடிக்கிறான்னு. ஓகேங்க. ஸோ இந்த பியூரிஃபையர் வச்சு என்ன பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம்னா அந்த நடுவில் இருக்கிறவனை பியூரிஃபை பண்ணலான்னு பார்க்குறோம். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த கம்பெனிக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா சீரியஸான கண்டனம் தெரிவிப்போம். அவரு ஏன் கூப்பிடணும் இப்போ மனு? அவரு ஜாமியில இருந்து போயிட்டாரு, அப்புறம் என்ன பண்றது? ஓகேங்க சரி. லாஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15 ASP வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பிக்சல் டிவைசஸ்க்கு கமிங் சூன் இன் கமிங் வீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாவா கொரும்பர். ஸோ இதில் அவங்க பார்ட்னர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. மற்ற இதுக்கெல்லாம் கமிங் மந்த்ஸ் வரும். இது வந்து சாம்சங், ஹானர், ஐக்யூ, லெனோவோ, மோட்டரோலா, நத்திங், ஒன்பிளஸ், ஓப்போ, ரியல்மி, ஷார்ப், சோனி, டெக்னோ, விவோ, இன்ஃபினிக்ஸ், கமிங் மந்த்ஸ்லயா ஷைமி, இது எல்லாத்துக்குமே வந்து கமிங் மந்த்ஸ்ல வந்து நாங்கள் வந்து அப்டேட் புஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ விவோ, ஐக்யூ ஆல்ரெடி மோஸ்ட்லி இந்த வீக்லேயே வந்து இது புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ பீட்டா டெஸ்டிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பிக்சல் டிவைசஸ்க்கு ஆல்ரெடி ரூமர் படி வந்து அக்டோபர் தான் வந்து அப்டேட் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நத்திங் எந்த டிவைசஸ்ல வரும்? நத்திங் ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோன் 2 தான் வரும், அப்படி இல்லனா 2A வரும். 2A தான் வரும்னு பார்த்தேன். 2A plus மோஸ்ட்லி 2A, அதான் 2A plus and 2A மோஸ்ட்லி ஒரே. எது புதுசோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல 2A plusலாம் அந்த அளவுக்கு நிறைய பேர் வாங்கிக்க மாட்டாங்க 2A அளவுக்கு. 2A ல எத்தனை வெர்ஷன் இருக்கு? கரெக்ட் தான். 2A இந்த லிமிடெட் எடிஷன் வெர்ஷன், அப்புறம் இன்னும் அந்த வெர்ஷன் வரல, கம்யூனிட்டி எடிஷன் இருக்கு. இனிமேல் தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதை தவிர வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் டிவைசஸ்க்கு வந்து செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பிக்சல் 6லேருந்து எல்லா ஃபோன்ஸுக்குமே வந்து செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் இது பண்ணிருச்சா. ஸோ இதில் வந்து தேர்ட் பார்ட்டி APK ஏதோ வல்னரபிலிட்டி இருக்கான். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த அப்டேட்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ பிக்சல் 9க்கு வந்து வைஃபை ஸ்டெபிலிட்டியும் இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிக்சல் 9 சீரிஸ்க்கு இந்த அப்டேட் வழி அப்படின்னு போட்டிருக்கு. வைஃபை ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. செம்ம. பிக்சல் 9 சீரிஸ்க்கு வந்து அப்டேட்டில் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா வைஃபை இருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து பீட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ பீட்டாலேருந்து லீவுன்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி QPR பீட்டா 1 வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் QPR பீட்டா 1 அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டேபிள் அப்டேட்லாம் வராது. ஸோ இப்போ லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸ்டேபிள் அப்டேட் வந்து மோஸ்ட்லி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. சூப்பர் சூப்பருங்க. ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ் அண்ட் வேஸ்ட் நியூஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி பார்க்கலாமா? Bye.